ஆசிட் பேஸ், அமிலம் காரம். pH வேல்யூன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். நமது உடம்புல pH வேல்யூ 7 இருந்தா இது ஆசிடும் இல்ல பேஸும் இல்ல, நியூட்ரல். 7க்கு கீழே வந்தா ஆசிட், 7க்கு மேல போனா ஆல்கலைன். ஆசிட் என்ன? அமிலம். ஆல்கலைன்னா காரம். காரம்னா சுவை காரம் இல்ல, காரத்தன்மை. அமிலம் காரம் சொல்லுவாங்க. அசிடிட்டி, பேசிடிட்டி. இது வரைக்கும் அசிடிட்டி பத்தியே எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பேசிடிட்டி ஒன்று இருக்கு, அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. சமைச்ச உணவு அனைத்தும் ஆசிட், சமைக்காத உணவு அனைத்தும் ஆல்கலைன். நமது உடம்பு எந்த அளவுக்கு பேஸ் அதிகமா இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியங்க, எந்த அளவுக்கு ஆசிட் அதிகமா இருக்கோ அவ்வளவு நோய். மெடிக்கல் ஷாப்ல போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் கொடுப்பாங்க, pH வேல்யூ செக் பண்ற ஸ்ட்ரிப்னு வாங்குங்க. அதை வாங்கிட்டு வந்து எச்சில் தடவுங்க. எச்சில் தடவைனா அதோட கலர் மாறும். கூட ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிப்பை பார்த்தா இந்த கலர் எந்த மாதிரி மாறி இருக்கோ அது மாதிரி பாத்தீங்கன்னா 7, 6, 5 அளவு இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. உங்க உடம்பு 7க்கு கீழே இருந்தா நோய், 7க்கு மேல இருந்தா ஆரோக்கியம். யாருக்கெல்லாம் 7 கீழே இருக்குதோ தயவு செய்து இயற்கை உணவு நிறைய சாப்பிட்டு உடம்புல பேஸ் அதிகம் பண்ணணும். தேங்காய் பால் தான் இருக்கிறதுலயே சூப்பரான ஆல்கலைன்ங்க. ஏன் தேங்காய் பால் சாப்பிடுங்க, தேங்காய் பால் சாப்பிடுங்கன்னு சொல்றேன்னா, தேங்காய் பால் தான் எப்பேற்பட்ட ஆசிட் பாடியும் ஆல்கலைன் பாடியா மாத்திரும். டெய்லி கம்பல்சரி 1 டம்ளர் தேங்காய் பாலா சாப்பிடுங்க. அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க அந்த ஆசிட் ஸ்ட்ரிப் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டெய்லி தேங்காய் பால் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மாசம் செக் பண்ணி பாருங்க, உங்க உடம்பு பேஸ் உடம்பா மாறும். உடம்பில் காரத்தன்மை கூட்டி இருக்கணும். ஆரோக்கியங்க, அமைதி, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். பீனியல் கிளாண்ட் எவ்வளவு காரம் அதிகமா இருக்கோ சூப்பரா வேலை செய்யும். ஆசிட் அதிகமாக அதிகமாக வேலை கம்மியாகும். இப்போ சில நாடுகள்ல இதை பேஸ் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரல, கூடி சீக்கிரம் வரப்போகுது. இப்ப எல்லாருமே இந்த ஆசிட் பேஸ் செக் பண்ணி தான், pH வேல்யூ செக் பண்ணி தான் மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்காங்க சயின்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்றேன். ஏன்னா அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும். இயற்கை உணவு சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஆசிடா மாறும், சாரி ஆல்கலைனா மாறும். நான்வெஜ், சமைச்ச உணவு, காரமான உணவு, மசாலா பொருள் எவ்வளவு சாப்பிடுறீங்களோ ஹோட்டல் சாப்பாடு ஆசிடா மாறிட்டே இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. அதை சரி பண்ணிட்டாலே இனி உடம்புல நோயே இருக்காது.